தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய். பாண்டியன் சார்னா அவர் நல்ல ஃபேமிலி. அவர் கொஞ்சம் பசங்களை நம்பணும். பாண்டியன் சார் பொறுத்த வரைக்கும் அவர் நம்ப மாட்டார். இப்போ கதிர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பையன் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டேன்றார். அதனால 2 பேரும் ஒரே ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. விட்டுட்டு என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இழுத்துன்னு வந்து வெளியே தள்ளினது அந்த பொண்ணு தான், குழலி தான். தள்ளிட்டு ஒரு பையன் வேற தூக்கி போட்டா. குழலி வந்து எப்பாதாவது வந்தாலும் பயங்கரமாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் சரவெடியாது. ஏன்னா மீனாக்கு வந்து ஃபேமிலி பாண்டிங் வேணும். இவனுக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப நம்மளை க்ரஷ் பண்ணுறாங்க, காசே கொடுக்கல வரல, அதனால் வெளியே வந்தால் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சாப்பில் அது தப்புன்ற மாதிரியும். நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சதுலேயே அவன் ஒரு நல்ல மாப்பிள்ளை, ஒரு இன்னோசென்ட்டு அப்படிலாம் தான் நான் நினச்சேன். இப்போ பார்த்தா மயிலை திட்டிக்கிட்டே இருக்கிறது வர்றது. பாவம்டா, நீங்கள் ஒன்றா சேர்றதை பார்க்கணும்டா. அவங்க 2 குடும்பமாக அன்றைக்கி அடித்து தூக்கிட்டு வெளியே போட்டு அடிக்கும்போது அவங்க தான் உள்ளே வந்து காலில் உள்ளறேன்டா வரேன்டா. அவங்களுக்குள்ளே ஒரு அப்பத்தான் வந்து அப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு தங்கமயிலுக்கு இனிமேல் அம்மா பேச்சை கேட்காதுன்னு சொல்லணும். நான் ஒன்று கூட எங்கேயாவது போய் தள்ளி விட்டுருவாங்க, சுடரு நீ எதுவுமே பண்ணாதேன்ட்டு அவளை வேற கரெக்ட் பண்ணி விட்டா. இப்போ நாங்கள் அவளை ரெடி பண்ணி இதை பேரமா தங்கத்தெல்லாம் இழைச்சி காமிக்கிறோம், இதான் ஒரிஜினல்னு சொல்லி அவளை நம்ப வச்சு சொத்தா ஏற்றுக்க மாட்டா, வார்னிங் கொடுக்கறதுக்கு நீ யாருன்னுவா. அதனால நான் முதல்லையே விட்டுட்டேன். அது காத்தாடி அவ்வளோ தூரம் போயிடுச்சு, நான் பிடிச்சி இழுக்க முடியாது. அதனால் ரிக்வஸ்ட், அம்மா கொஞ்சம் கீழே இறங்கி வாயேன். பாக்கி ஆமாயா உன்னோட குருவி மூளைக்கு கூட இப்படி யோசனை வருது, சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னுவோம். நாங்கள் 80 ஒரிஜினல்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க ஸ்டேஷனில். இவ டப்புன்னு அவங்க அரசியம் இவ்வளோ கேட்குறாங்க. சரவணன் மேலே வச்சுக்கிற அன்பு உண்மையாக இருந்தால் உண்மையாக சொல்லிட்டாங்க. இவ சொல்லிட்டான். இருக்கிறதுலே அந்த சீரியலில் வந்துட்டு கொஞ்சம் தான் வருவாங்க, அப்பப்பந்தான் வருவாங்க. ஆனால் வந்தால் கிளியராக இருப்பாங்க. நீ போட்டிருக்கிறது தங்கமா முதற்கொண்டு கேட்குற அளவுக்கு வரவங்க தான் வந்துட்டு நம்ம குழலி கேரக்டர். ஆமாம் ஆமாம், வந்தா பட்டாசா எதனா பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இழுப்பு சொறி விட்டுட்டு என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இழுத்துன்னு வந்து வெளியே தள்ளினது அந்த பொண்ணு தான், குழலி தான். தள்ளிட்டு ஒரு பையன் வேற தூக்கி போட்டா. அதனால் குழலி வந்து எப்பாதாவது வந்தாலும் பயங்கரமாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் சரவெடியாது. எப்போ ஒன்றா கொளுத்தி போட்டு போயினேன். அண்ட் நாங்கள் ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா, ஒரு மாணிக்கமாக வந்து அங்கே இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்னென்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பாண்டியன். அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இதெல்லாம் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்றது. அட்வைஸ்னால் பாண்டியன் சார்னா அவர் நல்ல ஃபேமிலி. அவர் கொஞ்சம் பசங்களை நம்பணும். பாண்டியன் சார் பொறுத்த வரைக்கும் அவர் நம்ப மாட்டார். இப்போ கதிர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பையன் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டேன்றார். அதனால 2 பேரும் ஒரே ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே தான் மீதி பசங்களுக்கும் பெருசாக. சரவணனை தவிர சரவணன், அவர் தான் சரவணன் தான் என் பையன், அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறான்டார். அப்போ மீதி பேரும் அவர் பையன் கிடையாதா? அவங்களுக்கும் கொஞ்சம் சம உரிமை கொடுத்து அவங்களுக்கும் நாலேஜ் இருக்குது, அவங்கள எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுக்கணும். 2வது பசங்க அவ்வளோ பெருசாக ஆகிட்டாங்க. இப்போ கூட சினிமா போனால் சொல்லிட்டு போகணுன்றது. அப்புறம் ஒரு பேக்கெட் மணி கூட இல்லை, ஏதோ கடையிலே வேலை செய்கிற பையனுக்கு கூட ஒரு சம்பளம்னு ஒரு காசை கொடுக்கலாம். அது யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அவர் இந்த தடவையாச்சும் அவர் கொஞ்சம் கல்லாலேருந்து காசு எடுத்துன்னு வரதில் கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கு பொங்கையானா மாதிரியாச்சும் கொடுத்து அவங்கள வந்து தன்னிச்சையாக இருக்க வச்சாங்கன்னா ஜாலியாக இருக்கும். அப்படி தன்னிச்சையாக போனது தான் வந்து செந்தில் கேரக்டர். அவர் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவங்க ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போயிட்டார்ல. மீனாக்கு வந்து அந்த ஃபேமிலி கூட இருக்க பிடிக்கும். ஆனால் ஒரு மேல நான் வந்து நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுங்கிற மாதிரி, நான் தனியாக போகிறேன் நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லி பண்ணுறது வந்து சரியா? அப்போ தான் அது செந்தில் சொன்ன மாதிரி ஓவர் ஃப்ரீடமும் தப்புன்ற மாதிரி செந்திலுக்கு கொடுத்தவொடனே செந்தில் என்னவா ரூம் ஏசி இல்லையா, அதுவா, ஒரு அரசாங்க அலுவலரை வச்சுக்கிட்டே நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் அன்கண்ட்ரோலபுளாக போயிட்டார். அதனால் அங்கே போனோடனே மீனா நல்லா பாடம் வச்சுட்டாங்க. எதுக்குமே எழுந்து தூங்குறது தான், சாப்பாடு செய்யறதில்ல, ஒன்றா நீ பால் வாங்கின்னு வாங்குறாங்க அதுன்றாங்க. அவன் நினச்ச ஃப்ரீடம் அங்கே ஜாலியாக இருக்கலான்னு நினச்சது வந்து அங்கே கிடைக்கல. ஏன்னா மீனாக்கு வந்து ஃபேமிலி பாண்டிங் வேணும். இவனுக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப நம்மளை க்ரஷ் பண்ணுறாங்க, காசே கொடுக்கல வரல, அதனால் வெளியே வந்தால் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சாப்பில் அது தப்புன்ற மாதிரியும் காமிச்சிட்டாங்க.
அண்ட் இப்போ ஒரு அட்வைஸ் டு கோமதி, அந்த கேரக்டர் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, கோவமும் படுவாங்க. மயில்கிட்ட அதிகமாக கோவப்பட்டவங்க அவங்க தான், கோச்சுக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி கதிரோட கல்யாணத்தை பண்ணி வச்சது அவங்க தான், ஆனால் அமைதியாக இருந்துப்பாங்க. நீ எனக்கு என் ஹஸ்பண்டும் அண்ணனுக்கு நடுவில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல. ஸோ கோமதி கேரக்டருக்கு வந்து ஒரு அட்வைஸ்னா கோமதி வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஒரு பாண்டியன் சாரை பார்த்து. ஐயோ உண்மை நீங்கள் போய் சொல்லுங்கடி, நான் சொல்ல மாட்டேன், நான் அவர்கிட்ட அந்த மனுஷங்கிட்ட போய் பேச முடியுமா வர முடியுமான்னு முதல்ல இருந்தே கொஞ்சம் ஒரு கேப் விட்டாங்க. அவர் மேலே அன்பு காட்டுறதோட ரொம்ப பயம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பயத்தை மீறி நானும் அவங்க கூட ஈக்குவலாக உட்காந்து நானும் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஃபேமிலி ப்ராப்ளத்தை, எனக்கும் அது கேட்டு அது சொல்யூஷன் சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றத அவங்க காமிக்கணும். பயந்தே குடும்பம் நடத்தி அவர் போனப்புறம் அவரை பற்றி பேசுறது, அவர் போனப்புறம் நான் கூட சொல்லலாம்னு நினச்சேன் நீங்கள் சொல்லுங்கன்றது வந்து கொஞ்சம் அவங்க தான் மாற்றிக்கணும். அது கதிருக்கு கதிர் வந்து இண்டிபெண்ட் கேரக்டர். அவன் இந்த இப்போது ட்ராவல்ஸுக்கு ₹1 கூட எங்கள் அப்பா கொடுக்கக்கூடாது, எல்லாம் தான் உழைப்பில் வரணும் பண்ண, அது ஓகே அது. பட் இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு பேரண்டல் இது யாருமே பண்ணணும்னு தான் நினைப்பாங்க சில விஷயம், அதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கணும். ஒரு அப்பான்றவர் அப்பாவோட டியூட்டி பண்ணுறாருன்னு விடணும். எல்லாம் நானே வானத்துலேருந்து குச்ச மாதிரி எல்லாம் நானே பண்ணிப்பேன், எனக்கு யாருமே வேணான்னு சொல்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கதிர் சரவணன் தயவு செஞ்சு மயிலை ஏற்றுக்கப்பாவா. சரவணன் நல்ல பையன், அது எடுப்பார் கைப்புள்ள மாதிரி. என்ன சொல்கிறது, நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சதுலேயே அவன் ஒரு நல்ல மாப்பிள்ளை, ஒரு இன்னோசென்ட்டு அப்படிலாம் தான் நான் நினச்சேன். இப்போ பார்த்தா மயிலை திட்டிக்கிட்டே இருக்கிறது வர்றது பாவம். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு பெரிய அவதையும் கூப்பிட்டு ஒரு ரிசார்ட் போகிறது வர்றது, ஒரு இண்டிவிஜுவாலிட்டியே இல்லை. சரவணன் என்னப்பா சொல்லுங்கப்பா அங்கே போனோமாப்பா, ஒரு தனியாக ஒரு ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்காதா, நம்ம இங்கே போகணும் வரணும், இது பொண்டாட்டிக்கு இதை வாங்கி கொடுக்கணும், எதுவுமே கிடையாது. அப்படி இல்லாமல் நிறைய சினிமா போய் பார்த்து, ஒரு ரொமான்ஸ் மூவிலாம் போய் பார்த்து, ஒரு பொண்டாட்டி எப்படி ரொமான்ஸ் பண்ணமாச்சு அவன் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். அப்போ தான் அந்த வேல்யூ தெரியும். என் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டான். சார் இப்படி ஒரு அட்வைஸ் வந்து மாணிக்கம் அப்பா வந்து கொடுப்பாருன்னு நான் நினச்சே பார்க்கல. அண்ட் தென் செந்திலுக்கு அதுதான். செந்திலுக்கு என்ன சொல்லலான்னா, செந்தில் நல்ல பையன். செந்திலுக்கு வந்து கொஞ்சம் பியாண்ட் இது. நம்ம இவ்வளோ தான் சம்பாதிக்கிறோன்னு சொன்னால் அதுக்குள்ளே வாழ கற்றுக்கணும். அவனுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸாக ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கிற கலீக்ஸாக தெரியல, அது ட்ரீமோட விஷன் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது. நம்ம வாழ்க்கை வாழ்கிற சூழ்நிலை வந்து நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு கம்மி, நம்ம அதிகம். அதனால தான் அவனுக்கு லோன் வாங்கலாம், பேங்க் போகலாம் வரலான்னு சொல்லி அந்த அகலக்கால் விரிக்கிற இது இருக்குது செந்திலுக்கு. அது இல்லாமல் அதை கம்மி பண்ணிட்டு, அது இப்போ மீனா பாருங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவள் கண்ட்ரோல்டாக இருக்கிறா, அது ஹேபிட்டை எடுத்துகிட்டு வரணும். அண்ட் தென் வந்துட்டு குமரவேல் அரசியை வந்து லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கடைசியில அரசி அவனை ட்ரிக் பண்ணி இவன் டார்ச்சர் பண்ணுவான்னு பார்த்தா அரசி டூ மச்சா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல குமரவேலுக்கு. இல்லை குமரவேலுக்கு வந்து ஒரு அந்த பெண்ணியம் பற்றி தெரியணும். பெண்ணியம் வந்து அவன் சர்வசாதாரணமாக நினச்சா லவ் பண்ணன்றது, ரோட்டில் போகும்போது மலைக்கு போட்டு பேசுறது, அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு கல்ச்சர்டாக இருக்கணும். நம்ம கூட நின்று ஒரு பொண்ணு பேசுகிறாங்கன்னா எப்படி பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்கள எப்படி அக்கம்பனி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியணும். அது ஒரு எங்கேயாவது போய் லெசன் படிச்சுட்டு வந்து தான் அதை கற்றுக்கணும். இப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அரசியை. அது பிடிக்க ஆரம்பிக்குது. அடுத்த சீன் பார்த்தா திரும்பியும் அவங்க கூட போய் நிற்கிறாப்புல. அப்புறம் எப்படி அது அப்படியே மாறி தான் வருது. ரொம்ப பிடிச்சி மாறிச்சு. அங்கே தூரத்துலேருந்து கூட அரசி அங்கே அப்படியெல்லாம் பார்க்குறாப்புல. நம்ம கூட பார்க்கும்போது ஐயோ அந்த பையன் நம்ம கூட போய் ஏதோ சொல்லி விடலாம் பொழுது அரசிங்கன்னு தோணுது. அடுத்த சீனை பார்த்தா அவங்க சண்டை போடும்போது கூட போகும்போது ஃபஸ்ட்டு அவங்க இவங்க அண்ணன் அடித்தா இந்த பொண்ணு எப்படி லவ் பண்ணும், அது கொஞ்சம் எதோ ஒன்று கேட்கணும். ஒன்று நான் ஃபைட்டரு அவங்க கூட தான் சண்டை போட போகிறேன்னு விட்டுடணும், அவங்க வீட்டு பொண்ணை விட்டுடணும். அவங்க வீட்டு பொண்ணு ஓணுன்னா அவங்க வீட்டு பசங்க கூட நீ எப்படி சண்டை போடலாம். அதனால் யூ ஹேவ் டு சூஸ் பிட்வீன் த டூ. சக்திவேல் கேரக்டர் எப்போவுமே கத்திக்கிட்டே இருப்பார், எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவார்ல. பாண்டியனுக்கு வந்து நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த டஃப்னா டஃப்பு, அவர் செம டஃப்பு சக்திவேல். அவருக்கெல்லாம் அவர் கேரக்டருக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அது அவங்களோட வெஞ்சன்ஸ். அது அவங்க என்ன மிஸ் பண்ணாங்களோ அது ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. அது பிளட்டு. அது நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அது வெல்கனோ மாதிரி இப்போ அணைஞ்சிருக்குது, எப்போ எரப்ட் ஆகும் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் அவர் கேரக்டர். அது பாட்டம் அவர் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது.
முத்துவேல் வந்து ஒரு சாஃப்ட் நேச்சரு. அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பிரதரை கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருப்பார் முத்துவேலுக்கு. அவர் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஹெட்டாக இருக்கணும். அவங்க அம்மா கிட்டலாம் பாருங்கள் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து இருக்கணும் வரணும்ல. தம்பியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தம்பிக்கு அந்த ஒரு வெஞ்சன்ஸ் தான். நம்ம தங்கச்சியை கூட்டு போன ஃபேமிலி நமக்கு எனிமி ஃபேமிலி. அங்கே எதுவுமே நல்லா இருக்கக்கூடாது, அவனுங்க எல்லாம் நாசமாக போகணும், அவங்க வீட்டிலேருந்து ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. அவர் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவங்க பண்ணுறது நியாயம் தானடான்னு சொல்லுவார். என்னென்ன மாறிட்டியா வந்துட்டியான்னு கேட்கும்போது அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. அவர் என்னோட அனதர் வெர்ஷன். அவரால் பெருசாக அங்கே இது பண்ணி சவுண்டு கொடுத்து பண்ண முடியாது. ஏன்னா அவரோட சவுண்டு கொடுக்குறவர் இருக்கார் அவங்க வீட்டில். பழனிவேல் வெரி நைஸ். அவர் அஃபெக்ஷனேட் அண்ட் வெரி இன்னோசன்ட் கேரக்டர். அந்த இதுலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு மயிலுக்கு அடுத்தது ஒரு நல்ல கேரக்டர் வேணும்னு சொன்னால் பழனி சொல்லலாம். என்ன ஒரு ஃபேஸில் ஒரு அது நடிச்சது ராஜ்குமாரன். நல்ல ஒரு இன்னோசன்ஸ். தனக்கு பிடிக்காத ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு 7ஆம் பொருத்தம் இருக்கிற ஒரு ஒய்ஃபாக இருந்தால் கூட அவன் ஒய்ஃப் கிட்ட வெளியே சத்தம் போடாமல் நீ என்னை திட்டிக்கோ வந்துக்கோன்னு சொல்கிறது ரொம்ப நல்லா. அப்படி ஸ்பாட்டில் பழனியை நினச்சாலே ஒரு அழுவு வந்துடும். அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர். பழனியோட கேரக்டர் மயிலுக்கு அடுத்தது அதில் ஒரு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் தான் பழனி தான். அதே மாதிரி பழனியோட வைஃபை வந்து சந்தியா கேரக்டர். எஸ், சந்தியா கேரக்டர் அவங்க வந்து நிறைய இடத்துல வந்துட்டு மூட்டி விட்டதா இருக்கட்டும். குமரவேலுக்கு லைட்டாக இப்படி போட்டது, ஒரு பக்கம் சரண்யாவுக்கு லைட்டாக ஒரு பக்கம் தங்கமயிலுக்கு லைட்டாக கொளுத்தி போட்டது, எல்லாமே சந்தியா கேரக்டரில். ஆமாம், அது நல்லா இருக்கும். நல்ல ஒரு சர்க்காஸ்டிக் கேரக்டர். அவ்வளோ வில்லேனிக்காக ஒரு கேர்ள் பண்ண முடியுன்றது எனக்கும் தெரியாது. அவங்களுக்கு நல்ல ப்ளஸ்ஸு வந்து அந்த கண் அதெல்லாம் நல்ல ப்ளஸ்ஸு. அவங்க வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பழனியெல்லாம் என்ன ஏன் அங்கே போகிறீங்க, எதுக்கு சும்மா அவங்க வீட்டுக்கே போகணுமா, உங்களுக்குன்னு முதுகெலும்பு இல்லையா, என்ன கேட்டாலும் அந்த கேரக்டருக்கு அப்படியே நிற்கிறாங்க அவங்க. அவங்க அவங்க பண்ணுற கேரக்டர் வந்து ரொம்ப சேலஞ்சிங் கேரக்டர். யாருக்குமே அவங்க கேரக்டர் பார்த்தா யாருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. கேரக்டரைசேஷன் பிடிக்கும். பட் அந்த கேரக்டர் வந்து பார்க்கும்போது ரொம்ப திட்டு வாங்குகிற கேரக்டர். அதை அவங்க எடுத்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அங்கே வந்து 2 குடும்பமும் சேரணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அப்பத்தா கேரக்டர் தான். ஆமாம். இல்லை, அவங்க அப்பத்தா கேரக்டர் வந்து ஸ்ரீலேகா ராஜேந்திரன் பண்ணுறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல். என்ன இருந்தாலும் இதே அடிச்சிக்காதீங்கடா, பாவம்டா, நீங்கள் ஒன்றா சேர்றதை பார்க்கணும்டா. அவங்க 2 குடும்பமாக அன்றைக்கி அடித்து தூக்கி வெளியே போட்டு அடிக்கும்போது அவங்க தான் உள்ளே வந்து காலில் உள்ளறேன்டா வரேன்டான்னு அவங்களுக்குள்ளே ஒரு அப்பத்தா வந்து அப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிளவு ஒரு பிரிவு வர்றது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அதை முடிஞ்ச அளவுக்கு ஒட்டு சேர்க்கணுன்ட்டு தான் அவங்க நினைப்பாங்க. அந்த கேரக்டரில் அவங்க ஈக்குவல். அவங்க எனக்கு ராஜா ராணியில் எனக்கு அவங்க தான் அம்மா. ராஜா ராணியில் எனக்கு அவங்க தான் அம்மா. ஸ்ரீலேகா மேடம் தான் அம்மா. இதில் வந்து அந்த ரவி சாருக்கு அம்மா. நல்லா ஒரு அப்பத்தாவாக அந்த இதில் வந்து அவங்க வீட்டுக்கு போன்னு சொல்லி கூட அனுப்புவாங்க. அப்போ கூட போக மாட்டேன்னு சொல்லி இருந்து நல்ல கேரக்டரைசேஷன். அது ஒரு அப்பத்தா ஒரு ஃபேமிலி ஹெட் அப்படின்றவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதை பண்ணியிருக்காங்க. சக்திவேல் அண்ட் குமரவேல் இவங்களோட ஒய்ஃப் கேரக்டர்ஸ் அவங்க வந்துட்டு பாசமாகவும் இருப்பாங்க. அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒருத்தங்க எட்டியும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஆமாம். இல்லை, அவங்க வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களாம் அவங்க ஹஸ்பண்டுக்கு மீறி எதுவுமே பண்ண முடியாது. அவங்க இப்போ அப்படியே பாக்கியம்க்கு ஆப்போசிட்டு. எனக்கு பாக்கியம் சொல்கிறது தான் நான் செய்யணும். அவங்கள அப்படி கிடையவே கிடையாது. பாருங்க, அவங்க 2 பேருக்கும் வாய்ஸ் அவுட்டே பண்ண முடியாது. அவங்க பொறுத்தவரை இப்போ தண்ணி ஏற்றுனா இது ஏற்றுனா என்ன பார்க்குற வர இப்படியே இவங்க சவுண்டு விட்டு அவங்க வந்து அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் குடும்பத்தில் இதுதான் தப்புன்னு இவங்க இல்லாத போது அவங்க அப்பத்தா கிட்ட பேசுவாங்க. நாங்கள் இப்படி பண்ணுறாரு, அவங்க தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அவங்க 2 பேருமே. உங்களோட 2 பொண்ணுங்களுக்கும் அட்வைஸ்னால் என்ன கொடுப்பீங்க? தங்கமயிலுக்கும் சரி, 2வது பொண்ணுக்கும் சரி. நான் அட்வைஸ்னால் நான் தங்கமயிலுக்கு இனிமேல் அம்மா பேச்சை கேட்காதன்னு சொல்லணும். நான் அப்படி சொன்னால் நீ இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், உண்மையை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அது ஓடலான்னு சொல்லுவேன். ஏன்னா அதை வச்சுட்டு இப்போ சுடர் நான் சொல்கிறேன் எனக்கு கல்யாணமே வேணாம், இது மாதிரி நீங்கள் இன்னும் ஏமாற்றி பண்ணி இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? அவளே வந்துட்டு சொல்லிட்டா, இது மாதிரி உன்னை கூட எங்கேயாவது போய் தள்ளி விட்டுருவாங்க சுடர், நீ எதுவுமே பண்ணாதேன்ட்டு அவளை வேற கரெக்ட் பண்ணி விட்டா. இப்போ நாங்கள் அவளை ரெடி பண்ணி இதை பாருமா தங்கத்தெல்லாம் இழைச்சி காமிக்கிறோம், இதான் ஒரிஜினல்னு சொல்லி அவளை நம்ப வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் கூப்பிட்டு போய் பண்ண முடியாது. 2 பொண்ணுங்களை நல்ல பொண்ணுங்க. அதனால் எனக்கு ஒன்றும் அதால் இது இல்லை. இப்போது இவளால் அவள் டிஸ்டர்ப் ஆகியிருக்கா. பாக்கியம்க்கு அட்வைஸ் கொடுப்பீங்களா, வார்னிங் கொடுப்பீங்களா?
பாக்கியம்க்கு நான் ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும். ரெக்வெஸ்ட், அட்வைஸும் கிடையாது, வார்னிங்கும் கிடையாது. அட்வைஸ் கொடுத்தா ஏற்றுக்க மாட்டா, வார்னிங் கொடுக்கறதுக்கு நீ யாருன்னுவா. அதனால நான் முதல்லயே விட்டுட்டேன். அது காத்தாடி அவ்வளோ தூரம் போயிடுச்சு, நான் பிடிச்சி இழுக்க முடியாது. அதனால் ரிக்வஸ்ட், அம்மா கொஞ்சம் கீழே இறங்கி வாயேன், கொஞ்சம் பொண்ணை பாரு, அவள் சொல்கிறதா நியாயம், கொஞ்சம் உட்காந்து கேளண்ணா. என்னையா என்ன சொன்னாங்க, நீ இன்னைக்கு கேட்டுன்னு இருக்கிற அப்படின்னு தான் பேசுவான். அதனால் ரிக்வஸ்ட் பண்ணி தான் பாக்கியம் கிட்டே எடுத்து சொல்லி, ஆனால் சொன்னால் கேட்டுக்கிற கேரக்டர் தான் பாக்கியம். ஆமாயா, உன்னோட குருவி மொழிக்கு கூட இப்படி யோசனை வருது, சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னும். இதுதான் உச்சபட்ச வேலை பாக்கியம் கிட்ட நம்ம எதிர்பார்க்குறது. இதோட பெருசாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடிக்க சொன்னீங்களே, இந்த மாதிரி மேலே கை காலை வச்சுடுவேன், நீ என் பேச்சை நீ கேளுன்னு கேட்டா ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி என் காலை வச்சுருவா. அப்படி ஒரு கேரக்டர், ஸ்ட்ராங் கேரக்டர் தான் பாக்கியம் அவங்க. அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இப்போ இருக்கிற விமனுக்கு சில இடங்களில் தேவைப்படுது. கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி வந்து விமன் சென்ட்ரிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்போது நிறைய ஆப்ஸு இது எல்லாமே விமன் எல்லாம் இண்டிபெண்ட் நவ். அதனால் இது ஆனால் டிபெண்ட் ஆர் எனி திங்கு. இன்றைக்கி மங்கையராய் பிறந்திடவே ஒரு மாதவம் செய்திட வேண்டும் ஐயான்ற மாதிரி இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. இன்றைக்கி எல்லாம் மொபைல் இருக்குது, ஆப் இருக்குது, சேட்பாட் இருக்குது, ஜெமினி இருக்குது, எது வேணாலும் தே கேன் ஆஸ்க் அபவுட் எனி திங். மீனெல்லாம் போய் இவங்ககிட்ட தான் கேட்கணும், யார்கிட்ட கேட்குறதுனே தெரியலையே, என்ன சொல்யூஷன் தெரியலையே. நீங்கள் சேட்பாட்டில் கேளுங்க, 50 சொல்யூஷன் சொல்லும், அதில் எது வேணுமோ எடுத்து பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. அண்ட் இந்த ஹோல் சீரியலுமே இருக்கட்டும், இதில் வந்து இந்த பேரண்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. குமரவேல் எப்படி பேரண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அந்த பேரண்ட்ஸ் எப்படி டாக்ஸிகேட்டடாக இருக்காங்க. பாண்டியன்கிட்டையுமே சில ஃப்ளாஸ் இருக்கும், கோமதி அவங்கக்கிட்ட ஃப்ளாஸ் இருக்கும், பாக்கியமாக இருக்கட்டும், மாணிக்கமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற சக்திவேல், முத்துவேல் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஃப்ளா இருக்கும். அந்த மாதிரி டாக்ஸிகேட்டடாக ஒரு ஃபேமிலி இருக்குல்ல. லெட்ஸ் டேக் மாணிக்கம் பாக்கியம் கேரக்டர். இது ஒரு டாக்ஸிகேட்டடான ஒரு பேரண்டிங், இல்லைன்னா டாக்ஸிகேட்டடான பேரண்ட்ஸ். நான் சொல்கிறத கேளுன்னு. ஆனால் சில விஷயங்கள் பேரண்ட்ஸ் வந்து தவிர்க்கணும், இல்லைன்னா இதெல்லாம் அவங்கக்கிட்ட ரெட் ஃப்ளாக் ஆன விஷயம். இந்த கேரக்டர் வந்து குழந்தைங்க வந்து கண்டுக்க கூட கூடாது, குழந்தைங்க அதை பார்க்கக்கூட கூடாது அப்படிங்கிற கேரக்டர்ஸ் என்னது ஒரு பேரண்ட்ஸ்குள்ளே ஒரு ரெட் ஃப்ளாக். இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஒரு பேரண்ட்டாக இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரியான நேச்சரோ, இந்த மாதிரியான கேரக்டரோ, இந்த மாதிரியான ஒரு பேரண்டிங்கோ இருக்கக்கூடாதுங்கிறது. இப்போது டாக்ஸிக் ஃபேமிலின்னே எங்களுக்கு பேரே வச்சுட்டீங்க. இல்லை, டாக்ஸிக் ஃபேமிலி இல்லை, டாக்ஸிக் பேரண்ட்ஸ். டாக்ஸிக் பேரண்ட் ஃபேமிலி கூட அவங்க 2 பேரை விட்டுடலாம். அவங்க 2 தங்கமயில் சுடர் வந்து இன்னோசென்ட், நாங்கள் 2 பேர் தான். தங்கமயில் சுடர்லாம் பயப்படுறாங்க. தங்கமயில வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பாக்கியம் அவங்க தான் வந்து ரொம்ப வந்து என்னதான் தங்கமயிலுக்கு பிடிக்காட்டி, இல்லைம்மா இதனால மாட்டிப்போன்னு சொன்னாலும் நீ பண்ணுன்னு சொன்னது அவங்க தான். அது ஒரு மாதிரியான டாக்ஸிக்கான விஷயம். ஆனால் வந்தவங்களையும் போட்டு திட்டிகிட்டு இருக்கிறது இன்னும் நல்லா இல்லை. ஏன்னா அவங்க வந்து பாவம், தங்கமயில் வந்து இவ்வளோ விஷயங்கள் அம்மாக்காக பண்ணி மாட்டி அவங்க வந்து லைஃப்பை இழந்து வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களையும் சேர்த்து திட்டுனா அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை, திட்டலைன்னா அவங்களுக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேயே போயிட்டு அவங்க வந்து இந்த 8 சவரனுக்கு மேலே போட்டது நாங்கள் 80 ஒரிஜினல்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க ஸ்டேஷனில். இவ டப்புன்னு அவங்க அரசியம் இவ்வளோ கேட்குறாங்க. அப்போ வந்து சரவணன் மேலே வச்சுக்கிற அன்பு உண்மையாக இருந்தால் உண்மையாக சொல்லுன்னாங்க. இவ சொல்லிட்டான். இவளுக்கு என்ன பாக்கியத்துக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் அப்படி தம்மு பிடிச்சிருந்தா அந்த இடத்துல அவங்கள இது பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு அதை சொல்லாமல் வந்துட்ட பொண்ணு. உன் வாழ்க்கைக்கு தானே நான் பேசினேன், உனக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணேன், நீ அதெல்லாம் நான் சொன்ன பிளானை நீ கவுத்து விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து இருக்கியேன்னு சொல்லிட்டு தான் அவளை இழுத்துன்னு வந்து வெளியே போட்டான். அது வந்து ஒரு அன்பால் பண்ணுற விஷயம், அது டாக்ஸிக் கிடையாது. அது அவள் வாழ்க்கை பிளான் பண்ணி உள்ளே போட்டோம். இன்னும் கொஞ்சம் நீ கோஆப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் வந்துட்டு வீட்டில் அழுவுறியே அப்படின்றது தான். சொசைட்டியில் வந்து இப்போ நானே ப்ரொஃபஷ்னலாக இதுக்கு முன்னாடி நான் அட்வொகேட்டு. நான் வந்து நிறைய டிவோர்ஸ் அபவுட் ஒரு 50 டிவோர்ஸ் ஆச்சு வாங்கி கொடுத்துருப்பேன். இட்ஸ் ஆல் அபவுட் மியூச்சுவல் கன்சென்ட். நீங்கள் ரெட் ஃப்ளாக்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்ல முடியும்? ஒரு க்ரூமிங் ஆஃப் சில்ட்ரன்ன்றது வந்து நம்ம ஒரு இது வச்சுருப்போம். ஒரு பேரண்ட்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் கூட வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு அவங்களுக்கு இதை சொல்லிக்கணும், அதை சொல்லிக்கணும். அதே சமயத்தில் அவங்க ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா கூட நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆக்டிங்னா ஒன்லி டைலாக் பேசுகிறது தான் ஆக்டிங் இல்லை, அது மீறி ஆக்டிங் இருக்குது. ஆக்டிங்கை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அதுதான் எனக்கு ஏஎல் விஜய் சார் சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி கொஞ்சம் வாங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.
ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.